ஒரு அழகான ஊர்ல மணிக்குருவியும், கன்னிக்குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்ல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு இடத்துல கன்னியும், மணியும் 2 பேரும் இருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கோரிக்காகவும் இருந்துச்சு. கோரிக்காகவும் அவங்க கிட்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் உங்களுக்கு குழந்தையே இல்ல. நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போனா குழந்தை பிறக்கும். கண்டிப்பா 2 பேரும் போணும். அப்படி சொன்னது மணிக்குருவி கோரிக்கிட்ட, சரி நாங்கள் 2 பேருமே கிளம்புறோம் அப்படின்னு கோரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. கனியும் மணியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் 2 பேரும் மணிக்குருவி, சரி கனி, கோரி சொன்ன மாதிரியே நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்போனா நம்மளுக்கு எதனா பையன் பிறக்குறானா பார்க்கலாம். அப்படின்னு 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. அப்படி பேசிட்டு நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துட்டு கிளம்புறாங்க. கனியும் மணியும் கோரி சொன்ன கோவிலுக்கு போயிட்டாங்க. சிட்டுக்குருவி, சாமி எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை சாமி, நீங்கள் தான் எப்படின்னா குழந்தைய ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அந்த சாமிக்கிட்ட கன்னிக்குருவி வேண்டின்னு இருந்தாங்க. அப்போ அந்த கோவிலில் இருக்க அந்த 2 கல்லும் அதான் அந்த கோவிலுடைய சாமி. அந்த சாமி சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அது சொல்கிறத நம்ம செய்யணும். அப்போ தான் நிறைவேறும். நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். இந்த ஆசை நிறைவேறும். ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? அப்போ மணிக்குருவி, சாமி, நீங்கள் சொல்கிறதையே நான் செய்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய கூட்டின்னு வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்வீங்களா? அதுவே போதும், நீங்க அதுவே செய்யுங்க. அந்த 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அப்படி அந்த சாமி சொன்னதும் கன்னிக்குருவியும் மணிக்குருவியும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி சில நாட்கள் ஆயிட்டு கன்னிக்குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கூடும் கட்டி முடிச்சிட்டாங்க. கன்னிக்குருவி 2 முட்டையும் இட்டுடுச்சு. கன்னிக்குருவி மணிக்குருவி கிட்ட, சாமி சொன்ன மாதிரி நம்ம 2 முட்டையை போட்டோம். இனிமேல் இந்த முட்டையை பத்திரமா பாதுகாத்து நம்ம பசங்களை வெளியே வர வைக்கணும். நம்ம 2 பேர் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு மணிக்குருவிக்கிட்ட கன்னிக்குருவி பேசின்னு இருக்கு. அப்படியே சில நாட்கள் இப்படியே போகுது. ஒரு நாள் அவங்க 2 முட்டையிலேருந்து குழந்தைங்க வர போகிறாங்க. அதை சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. நாட்களும் ஆகிடுச்சுங்க. நம்ம இனிமேல் குட்டியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு மணிக்குருவிகிட்ட சொல்லணும் இருக்கு கனி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிலேருந்து 2 குட்டிங்க வெளியே வருது. அவங்க 2 பேருமே அவங்க அம்மாவாட்டமே இருக்காங்க. கன்னிக்குருவி மணிக்குருவிக்கிட்ட, நம்மளுக்கு 2 பசங்க பிறந்துட்டாங்க. நம்ம அந்த சாமி சொன்னபடி அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம அந்த சாமி ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும், நம்ம ஆசையை நிறைவேறின மாதிரி இருக்கும் அப்படின்னு கன்னிக்குருவி சொல்லின்னு இருக்கு. அப்படியே ரொம்ப நாட்கள் ஆகிடுது. அவங்களும் பெரிய பசங்களாக ஆயிடுறாங்க. அப்போது மணிக்குருவி, கனி, நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த சாமி ஆசையை நிறைவேற்றிட்டு வந்துடலாம். பசங்களும் பெரிய பசங்களாயிட்டாங்க, போயிட்டு வரலாம், எல்லாம் ரெடியாக இருங்க.
அப்படின்னு அவங்க குழந்தைகிட்டேயும் அவங்க மனைவிக்கிட்டேயும் மணிக்குருவி சொல்லின்னு இருக்கு. அப்படியே மணிக்குருவி அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு அந்த கோயிலுக்கு எடுத்துன்னு கிளம்ப போகிறாங்க. அங்கே போயிட்டு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு அந்த சாமி ஆசையை நிறைவேற்றுறாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பறவை காக்காங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்க மணிக்குருவி கனிக்குருவி அவங்க பொண்ணு 2 பேரும். மணிக்குருவி சாமி, உங்கள் ஆசையை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். எங்கள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. நாங்கள் நல்லபடியாக வாழணும் வேண்டிக்கிறோம். காப்பாற்றுங்க எங்களை. அப்படின்னு மணிக்குருவி அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்குது. அப்படியே அவங்க குடும்பமும் நல்லா வாழறாங்க.